இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மட்டன் எலும்பு சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி டக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. 1/4 கிலோ மட்டன் இந்த மாதிரி எலும்பு கறியாக பார்த்து வாங்கிக்கோங்க. கடைகளில் நெஞ்செலும்புன்னு கேட்டாலே உங்களுக்கு கிடைக்கும். 1 கப் தக்காளி, 1 கப் வெங்காயம், 1 டீஸ்பூன் சீரகம், மிளகு, ஒரு 4 வரமிளகாய் எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சமாக பட்டை, கிராம்பு. ஒரு மிக்ஸி ஜாரில் சீரகம், மிளகு போட்டுருங்க. அதுலேயே 4 வரமிளகாய் பிச்சு போட்டுருங்க. அதுலேயே கருவேப்பிலை. இதை நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைக்கணும். இப்போ ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயே பட்டை, கிராம்பு அதிகம் போட்டுடணும். அதுலேயே 1 கப் வெங்காயம், வெங்காயத்தை லைட்டாக தாளித்து விட்டுட்டு அதுலேயே தக்காளி ஆட் பண்ணிக்கணும். அதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதுலேயே 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்ச சீரகம், மிளகு இந்த பொடியெல்லாம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி வதக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம நல்லா சாப்பாட்டுக்கும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ஒரு பவுல்லையும் சூப் மாதிரி ஊற்றி குடிச்சிக்கலாம். அடுத்து கறியை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இதில் நான் 4 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு இங்கே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் கடைசியில் உப்பு மட்டும் சரியாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ மூடி போட்டு விசிலையும் போட்டுடலாம். ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்தாலே போதும். பாருங்கள், இப்போ சூப் ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் மிளகுத்தூள், அதுலேயே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மழை காலத்தில் கோல்டு, ஃபீவர், நெஞ்சு சளியெல்லாம் பிடிச்சிருச்சுன்னா அவ்வளோ சீக்கிரமாக போகாது. நீங்கள் இந்த மாதிரி சூப் செஞ்சு 1 டே ஃபுல்லாக கண்டினியூஸாக இந்த சூப்பை மட்டுமே சாப்பிடுங்க. காலையில் இட்லி செஞ்சீங்க அப்படின்னா இட்லிக்கும் ஊற்றி சாப்பிட்லாம். மதியம் ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா ரைஸ்க்கும் ஊற்றி சாப்பிட்லாம். அப்புறம் ஈவினிங்கும் ஒரு பெரிய பவுலில் இந்த சூப்பை குடிச்சிருங்க. 1 டேலேயே கம்ப்ளீட்டாக கோல்டு, இந்த நெஞ்சு சளி இது எல்லாமே டக்குன்னு சரியாயிடும். இந்த சூப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சூப் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.